அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நல்லா இருக்கிறீங்களா? இந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சி உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்குதா? நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதத்தை எனக்கு தெரியப்படுத்துங்க. நானும் உங்களோட கூட சேர்ந்து கர்த்தரை துதிக்கிறேன், கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்துகிறேன். ஆண்டுடைய சமூகத்துல பெரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளலாம். கர்த்தர் பெரிய காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். சரி, இந்த நாளில் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எரேமியாவின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இஸ்ரவேல் புத்திரரும் யூதா புத்திரரும் தங்கள் சிறுவயது முதல் என் பார்வைக்கு பொல்லாப்பானதையே செய்து வந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கைகளின் செய்கையினாலே எனக்கு கோபத்தையே உண்டாக்கி வந்தார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, இஸ்ரவேல் புத்திரரும் யோதா புத்திரரும் தங்கள் சிறு வயதிலிருந்து எனக்கு கோபத்தையே உண்டாக்கினார்கள். பாருங்க, அவங்க என்ன சொல்றாங்க, அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதையும் அவருடைய கைகளினாலே அவருக்கு கோபத்தையும் உண்டாக்கினார்கள் என்று வசனத்துல வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் எதுக்குங்க நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாரு? வசனம் அங்க தெளிவாய் சொல்லுகிறது, பொல்லாப்பானதை செய்வதற்காக நம்மளை கர்த்தர் உண்டாக்கி வச்சிருக்கிறாரு. கைகளினாலே கர்த்தரை துக்கப்படுத்துவதற்காக கர்த்தர் நம்ம வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு பிரயோஜனமா இருக்கணும், ஆண்டவருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறோம். உங்க கையின் ஆசீர்வாதங்கள் கர்த்தருக்கு பிரயோஜனமா இருக்கணும். பிரியமானவர்களே, தேவ சமூகத்துல கைகளினால எத்தனை பொல்லாப்புகள்! சில பேரை கோபப்பட்டு அடிச்சிடுறோம், சில பேரை திட்டிடுறோம், சில பேரை ஒரு மாதிரி பேசிடுறோம். நம்முடைய சரீரத்தில் இருக்கிற அவயங்களை பொல்லாப்பான காரியங்களுக்கு நம்ம பயன்படுத்துறோம். ஆண்டவர் ரொம்ப வேதனைப்படுறார். ஆகையினால இஸ்ரவேல் புத்திரரும் யூதா கோத்திரத்தாரும் அப்படி செய்யறாங்கன்னு வசனம் சொல்லுது. கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் அப்படி செய்யக்கூடாது. இஸ்ரவேல் என்று சொன்னால் விசுவாசத்தின் பிள்ளைகள், யூதா என்று சொன்னால் துதியின் பிள்ளைகள். தகப்பனுடைய பிள்ளைகள் நாம் அப்படி செய்யக்கூடாது. கெட்ட வார்த்தை பேசாதீங்க, கையினால மற்றவங்களை அடிக்காதீங்க, கேவலப்படுத்தாதீங்க, துக்கப்படுத்தாதீங்க. ஆண்டவர் நிச்சயமா நியாயத்திற்கு செய்வார். அதனால அவர் கோபப்படுத்தாதீங்க. அவர் கோபப்படுத்தாம சின்ன வயசுல இருந்து இப்படியே தான் நாம் இருக்கிறோம்னு சொல்றாரு. இன்னைக்கு மனம் திரும்புங்க, எல்லாத்தையும் விட்டு வெளியே வாங்க. ஒரு புதிய வாழ்க்கை வாழ்வதற்கு கர்த்தருடைய சமூகத்துல கிருபை கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை பலப்படுத்துவார். செபிக்கட்டுமா? நல்ல தகப்பனே, எங்களை கர்த்தர் தயவாய் மன்னித்து இறங்கி கர்த்தர் பரிசுத்தப்படுத்துங்க. உமக்கு கோபம் முட்டுகிற காரியங்கள் வாழ்க்கையில் இல்லாதபடி உண்மை ஆண்டவரே ஸ்தோத்திரம் கனப்படுத்துகிற காரியம், உமக்கு மகிமையான காரியத்தை செய்கிறவர்களா எங்களை மாற்றும். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அற்புதங்கள் நடப்பதாக. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து கைகளினால உம்மை துக்கப்படுத்துகிற காரியங்கள் எல்லாம் மன்னித்து கர்த்தர் கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துங்க. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. ஆசீர்வதியும் சாந்தா ரபாலா தியாகாராமா. கர்த்தருடைய கரம் உடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க. அற்புதங்களை செய்யுங்க. தேவ காரணம் வெளிப்படட்டும். ஆசீர்வதியும் பொறுப்படும் மூடி மறை நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை நடத்துவார். ஆமென்.